ஓய்வு நாள் மாத்திரமல்ல, இன்றைக்கு புதியதொரு மாதத்தின் துவக்க நாள் இல்லையா? டிசம்பர் பிறந்தாச்சு. சரி, இல்லை டிசம்பர்னோட சரி பண்டிகை நெருங்கிட்டுன்னு நினச்சிட்டு போகிறீங்க. நவம்பர் மாதத்தில் நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நம்மளை அக்டோபர் மாதத்திலே அற்புதமாக பாதுகாத்தார். கடந்த அக்டோபர் மாதத்தில் நம்ம ஒரு செய்தியை கேட்டோம். அந்த செய்தியின் தலைப்பு இருக்க ஞாபகம் இருக்கா? அமேசிங் அக்டோபர் அப்படின்னு படித்தோம். இன்றைக்கு நவம்பர் மாதம் தொடங்கிருச்சு இன்றைக்கி இல்லையா? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அமேசிங் அக்டோபர் அப்படின்னு படித்தோம். இது நவம்பர் மாதத்தினால என்ன ஒருவேளை பாஸ்டர் தலைப்பு எடுத்து வந்திருப்பாருன்னு நீங்கள் நினச்சிங்க? என்ன நல்ல நவம்பர், சரி, அமேசிங் நவம்பர், வேற புதிய நவம்பர், வேற என்ன நினச்சிங்க? நாட்டி நவம்பர். என்ன புதுசாக இருக்குது? என்னை விட பயங்கரமாக தலைப்பு வைக்கிறீங்களாட்டிருக்கேன். நம்பிக்கை நவம்பர், இவ்வளோ நிறைய யோசிக்க தோணுச்சு. ஆனால் ஒரு நல்ல ஒரு வேத பாடம் இன்றைக்கு ஓய்வு நாள் அப்படின்றதுனாலையும் ஒரு நல்ல பாடத்தை ஆண்டவர் வைச்சார். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், நன்றி மனம் ஞான நடம் என்று ஒரு தலைப்பு. இது ஒரு கவிதை மாதிரியும், அந்த கவிதைக்கு விளக்கத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நன்றி மனம் ஞான நடம். என்ன நடம் படம் அப்படின்னு யோசிக்கிறீங்களே? ரொம்ப ஆழ்மையான ஒரு கருத்து இந்த நாளினுடைய செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு கதையோடு நான் துவங்குறேன். ஒரு ஊரில் ஒரு சிறுமி தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அநேக இழப்புகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சிறுமி. அவர் மனம் ரொம்ப நொந்து போய் எதை எடுத்தாலும் தோல்வியே அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் அந்த ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு சிறுமி பெண்மணி அவருடைய விரும்பிய விளையாட்டு ஒரு பொம்மை ஒன்று வச்சுருந்தாங்களாம். அந்த பொம்மை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்சி போச்சு. அந்த பொம்மை உடஞ்ச உடனே ரொம்ப அழுது தன்னுடைய அம்மாவை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. என்னுடைய பொம்மை உடஞ்சி போச்சு, என்னுடைய பொம்மை உடஞ்சி போச்சு, என்னுடைய பொம்மை உடஞ்சி போச்சு. அப்போ அவங்க அம்மா ஏன் இதுக்கு போய் இவ்வளோ அழுகிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லை, எனக்கு பிடித்த பொருள் உடஞ்சி போச்சு, நான் எப்படி அழாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா இல்லையா, அந்த சின்ன பெண்மணி சொல்லுது. உடனே மறுபடியும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அழணுன்னு அவசியமே இல்லை, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய வீட்டில் கூட சில நேரத்தில் அப்படி தான், நமக்கு பிடிச்ச விஷயம் உடஞ்சி போச்சுனாலும் சரி, பிடித்த நபர்கள் நம்மளை உடைக்கிற மாதிரி பேசினாலும் சரி, கண்ணீர் வந்துடும். அதுவும் குறிப்பாக நிறைய பேருக்கு சொல்லாமலே வந்துடும். நான் ஸ்டாப் மாதிரி தான். எப்படி இருந்து எங்கேருந்து தண்ணி வெளியே வரும்னு தெரியாது. ஆனால் அது ஒரு சில பேருக்கு அது பெரிய ஆசீர்வாதம் தான் இல்லை? சரி, ஆனாலும் இந்த ஒரு அனுபவம் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இந்த குழந்தைய அழுது, ஐயோ என்னால் முடியல. அப்போ அவங்க அம்மா மெதுவாக சொல்கிறாங்களா, இங்கே வா, நம்ம ஊருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? எவ்வளோ மோசமான அந்த ஊர் கிராமத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த நாளை கடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியில் எட்டிப்பார், நம்ம வீடு மாதிரி வேறு எத்தனை பேர் வீடு இப்படி இருக்குது. ஒருத்தருடைய வீடே இல்லாமல் கிடக்கிறாரு, ஒருத்தருக்கு ஜன்னல் இல்லை, ஒருத்தருக்கு கதவு கிடையாது, ஒருத்தருடைய வீட்டினுடைய சுவர்கள் இல்லை, எதுவும் இல்லாத வீடுகள் கூட இருக்குது. அப்போது அதையெல்லாம் காட்டிலும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இது எதுக்கு உதாரணத்துக்கு அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இருப்பதை காட்டிலும் இல்லாததை சிந்தித்து அழுகுகிற நாட்கள் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒருவேளை அந்த பாரத்தோடு அந்த ஒரு வருத்தத்தோடு கவலையோடு இருக்கும் என்று சொன்னால், அக்டோபர் மாதத்தில் நான் விட்டதை எங்கே பிடிக்க போகிறேன்? நவம்பர் மாதத்துக்குள்ளாக நான் பிடிக்க போகிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஜபத்தோடு நாம் இந்த பாடத்தை நாம் தூங்குவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அக்டோபர் மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையின் கதவை எங்களுக்கு திறந்து வைத்து எங்களை பாதுகாத்து, ஆனாலும் அதில் நாங்கள் குறைகளை வைத்திருக்கிறோம், மனநிறைவு இல்லாமல் இருக்கிறோம், சஞ்சலங்கள் தோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை சரியான விதத்திலே உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்,
நல்ல சத்திய வசனத்தை இந்த நாளில் நாங்கள் தியானிப்பதற்கு நம்முடைய ஆவியானவருடைய உதவியை எங்களுக்கு தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. எல்லாவற்றிலேயும், எதிலேயே விட்டுறக்கூடாது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஐயோ இந்த மாதத்தில் பல விஷயத்தை நான் விட்டுட்டேன், பரவாயில்ல, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஐயோ இந்த மாதத்தில் நான் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டேன், பரவாயில்ல, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஐயோ இந்த மாதத்தில் நான் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமலும் நான் பல காரியத்தை காத்திருந்தேன், அந்த காத்திருப்புக்கு பலன் கிடைக்கலையே, பரவாயில்ல, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்றி சொல்வது ஒரு பழக்கம் கிடையாதான். ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, ஒரு வெளியே உள்ள ஒரு ஆசிரியர் தான், கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல, ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர் எழுதுறாரு, நன்றி சொல்வது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு அப்படிங்கிறாரு. Saying thanks, it's not habits, it is a spiritual discipline அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை நன்றி என்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். நம்ம ஒரு நாள் கடப்பது பெருசுன்ற உணர்வு எப்பொழுது வரும்? ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம், ஒரு நொடி, இப்படி குறைச்சிக்கிட்டே வந்து பார்த்தாலும் எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்றத சற்று யோசித்து பார்க்கணுமா? ஒரு நொடியெலாம் பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த ஒரு நொடியில் தான் என்ன ஆயிடுது, எல்லாம் சரிஞ்சு போயிடுறாங்க. அந்த ஒரு நொடியில் தான் எல்லாம் என்ன செஞ்சிருது, விலகி ஓடுகிறது. அந்த ஒரு நொடியில் தான் எல்லாமே என்ன செய்யுது, தலைகீழாக மாறுகிறது. ஒரு நொடியை தாண்டி, ஒரு நிமிடத்தை தாண்டி, ஒரு மணி நேரங்களை தாண்டி, ஒரு வாரத்தை கடத்தி, ஒரு மாதத்தை கடத்தி, ஒரு வருடத்தை கடத்தி நம்மளை அழைத்து கொண்டு வருகிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது அவசியம். அதை உள்ளார்ந்த ஒரு உணர்வு பூர்வமாக அந்த நன்றி என்ற வார்த்தையை தேவனிடத்தில் செலுத்துவது அவசியம். அக்டோபர் மாதம் முடிந்திருந்தாலும் சரி, அதில் நடந்த நல்லது கெட்டது, சிரமங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கூட தானே ஆண்டு இருந்தார். அப்போ தானே இங்கே வந்து உட்காந்துருந்தோம். அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்கணுமா? எலஞ்சோட்ட மாதிரி சொல்கிறாங்க, கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் அப்படின்ற புத்தகத்தில், தேவனுடைய தயையும் இரக்கத்தையும் நாம் எண்ணினால் நம் வாயிலே என்றும் நன்றி பாடல் நிலைத்திருக்குமா? ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை நம்ம நினச்சி பார்த்துட்டே இருந்தாலே போதுமா? நம்மளுடைய நாவு எப்பொழுது என்ன அப்படின்னா நன்றியின் பாடலே சொல்லிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி வேதத்தில் அதிகமாக நன்றி பாடலை யார் பாடிட்டு இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். தாவீது பாடிட்டே இருக்கிறார் மனுஷன். நான் மறுபடியும் அந்த பதிவை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். பாடியே ஆண்டவர் இடத்துல வெற்றியை பெற்ற ஒரு மனிதன் அவர் தான். அப்படி தானே? சங்கீத பாட்டு அதிகாரம் நம்ம சொல்ல மாட்டோம், அது பாடல் என்று சொல்கிறோம். இத்தனை பாடல் எழுதி அவர் பாடி தேவனை துதித்து நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்று பட்டத்தை பெற்றுவிட்டார். கடினமான ஒரு வழியை தேடி ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணத்தை என்னால் மேற்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்ல, சுலபமான வழிகளும் அநேகம் உண்டு. அந்த சுலபமான வழிகள் இது என்று தெரிந்தாலும் சில நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளால் பயணிக்க முடிய மாட்டேங்குது. நன்றி சொல்வது அவ்வளோ அவசியங்க, அவ்வளோ முக்கியம். நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் கூட உண்டு தெரியுமா? ஆசீர்வாதம் என்னில் ஒவ்வொன்றார், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எப்போ வியப்பை தரும் தெரியுமா? என்னை காப்பாற்றினாருன்னு அப்படின்னு நினைக்கும் போது தான் வியப்பை தரும். என்னை கொண்டு போனார், அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தோம், 8 மணி நேரம் ட்ராவல் காரில் போயிட்டு திரும்பி வந்து பத்திரமா நின்றுட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் அது வியப்பை தரும். நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசி தேர்வில் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்றத 3 வருடம் நான் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி எண்ணி பார்த்தால் தான் அந்த வியப்பை தரும். இப்படி நான் ஒவ்வொன்றையும் தேவன் எனக்கு செய்ததை நான் நினைத்து பார்த்தால் தான், எண்ணி பார்த்தால் தான் அந்த வியப்பு நமக்கு தெரியும். சும்மா தெரியாது, சாதாரணமாக இருக்கும்போது தெரியாது. எல்லாரும் வாழ்கிறாங்க, நானும் வாழ்கிறேன்.
எல்லாருக்கும் உயிர் இருக்குது, நானும் உயிர் இருக்குது அப்படின்றதுக்கு அல்ல. வியப்பை தரும். நான் எண்ணி பார்க்கும்போது அந்த வியப்பை ஆண்டவர் எனக்கு தருகிறார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ளே நம்ம யோசிச்சு பார்க்குறோம். நன்றி சொல்லாமல் இதயம் தேவனை மறக்கும் இதயமாக மாறிவிடுமா? நல்லா கவனிச்சிங்களா? சரி, சும்மா நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் நடைமுறையாக நம்ம யோசிப்போம். இப்போது ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு. ஒரு மாதத்துக்குள்ளே எத்தனை முறை நாம் நன்றி செலுத்துவதற்கு மட்டும் நேரத்தை நம்ம ஒதுக்கி இருந்திருப்போம்? எத்தனை முறை நான் நன்றி ஜபத்தை ஆண்டவருக்கு செலுத்தியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நன்றி சொல்லாமல் ஒருவேளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இதயம் என்ன ஆயிரும் அப்படின்னா மறந்து மங்கி மறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஏசப்பாட்ட நான் சொல்லலைன்னா என் இதயம் என்ன ஆயிருமா? மங்கி போயிருமா? தாவீது அந்த பாவத்திலும் சோதனையிலும் கூட அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தார். எப்படிப்பட்ட பாவம்? அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சங்கீதம் 103:2 என்ன சொல்லுது? பார்க்காமே சொல்லலாம். 103 சங்கீதம். ஒவ்வொரு ஜபமும் இறுதியின் ஜபத்தை அதை தான் சொல்கிறேன். என்னது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவரின் முழு வந்துருச்சிங்களா? எங்கள் சங்கீதமோ எங்கே போது பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதம் 103:2 வாசிங்க முதல்ல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவ்வளோதான். மேலே உள்ள வசனம் 3வது வசனத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2வது வசனம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வரலாற்று விதமாக நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையை எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அவர் எழுதினார் அப்படின்னா, எல்லா விதமான பாவமும் செய்ததுக்கு அப்புறமா எழுதினார், பாடுறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவர் தாவீதுக்கு தண்டனை கொடுத்தாரா இல்லையா? அவர் செஞ்ச பாவத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். எப்படி? அப்போ தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தண்டனை அவர் அனுமதித்தாரா இல்லையா? அனுமதித்தார். இவர் அனுபவித்தாரா இல்லையா? அனுபவித்தார். அதுக்கப்புறமும் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்படி சொல்ல முடியும்? தாவீது மட்டும் எப்படி சொன்னார்? அப்போ அந்த தாவீதின் பாட்டை இன்றைக்கு நீங்களும் நானும் பாடிக்கொண்டு இருக்கிறோம், வாசிக்கிறோம், வேத வசனத்தை படிக்கிறோம். அப்போ நம்மளுடைய நாவிலும் அந்த வார்த்தை புறப்பட வேண்டாமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு மிஷினரி, ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்கு போகிறாருங்க. ஒரு சம்பவம் நடந்த சம்பவம், ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப ஒரு குக் கிராமம், ரொம்ப சின்ன கிராமங்கள். அந்த கிராமத்தில் ஒரு 2 பேர் செய்தியே ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி கிளம்பி போகிறாராம். அந்த கிராமம் மிகவும் ஒரு ஏழ்மையான, ஒரு தோற்ற நிறைந்த, கஷ்டப்படுற ஒரு கிராமமாக இருந்துச்சு. குடிநீர் தண்ணீர் கூட எடுக்கக்கூட முடியாத, தண்ணீர் வசதி இல்லாத ஒரு கிராமமாக இருந்துச்சு. தொலைவு தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த விதமான வசதிகளும் கிடையாது. இப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு மிஷினரி, ஒரு பாஸ்ட் நினைச்சார் போகிறார், ஒரு ஊழியக்காரர் போகிறார். ஒரு நாள் அந்த மிஷினரி போயிட்டு ஒரு கிராமத்தில் அந்த இருக்கக்கூடிய தலைவர் சொல்லுவாங்கள்ல, முன்னாடிலாம் பஞ்சாயத்து தலைவர் அப்படிலாம் உண்டு, அப்படி தானே? இப்போது சில இடங்களில் இருக்கான்னு தெரியல, நிறைய இடத்துல இப்போ இல்லை. இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்போலாம் வந்தனால இப்போது விஏஓ அந்த நபர்கிட்டையும், அந்த ஏரியா கவுன்சிலர் அந்த மாதிரி நபர்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது இப்போ. அப்போ அந்த கிராமத்தில் அங்கே இருந்த ஒரு கிராம தலைவர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் இப்படி ஒரு நபர் இப்படி வேறு இப்போ பட்டணங்கள்லேருந்து வந்திருக்கிறேன், உங்கள் கிராமங்களுக்கு நான் படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்றாரு வாலண்டரியா. இறங்கி போயிட்டு சொன்னோன்னே, ரொம்ப நல்லது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த, ஒரு குடிசைக்கு கீழே கிளாஸ் மாதிரி நடக்குது. அப்போது நிறையா குட்டி பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தினமும் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே வராரு. அப்போது அவர் சொல்கிறாரு, திடீர்னு கேட்குறாரு, ஊழியக்காரர் தானே, அவனை கேட்குறாரு, நாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம், எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்க அப்படின்னு. உடனே ஒரு கூட்டம் என்ன செஞ்சுன்னா அப்படி மூஞ்சி திரும்பி பார்க்குது. நன்றியா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, நீ வேணா சொல்லு, நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலுசிலுப்பு, ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குது. ஒரு குட்டியாக ஒரு பையன் எந்திரிச்சு கையை அப்படி தூக்கிக்கிட்டு எந்திரிச்சு பேசுகிறான்னா, ஐயா நான் நன்றி சொன்னேன் அப்படின்னு. அப்போ நீ எதுக்கெல்லாம் நன்றி சொன்னேன் அப்படின்னோடனே, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன், அதுக்காக நான் நன்றி சொன்னேன் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு காலையிலன்னு ஒரு குட்டி பையன் எந்திரிச்சு சொன்னானா. இதை கேட்டோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பித்தாங்கண்ணா. இவன் யாருனாவே எந்திரிச்சதை போய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இங்கே ஒருவேளை இந்த சபையில் கேட்குறவங்களோ இல்லை யூடியூப்பில் பார்க்குற நீங்களும் யோசிங்க, அந்த சின்ன பகன் சொன்ன அந்த வார்த்தை சிறிய வார்த்தையா பெரிய வார்த்தையா?
நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், அதனால ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னேன்னு ஒரு குட்டி குழந்தை சொல்லுது. அது சிறிய வார்த்தையே பெரிய வார்த்தையா? ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரியது என்பதை யாரால் சொல்ல முடியும்னா, யாரெல்லாம் எண்ணி பார்க்கிறார்களோ. என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் எண்ணி பார்த்தா தான் இன்னைக்கு எனக்கு பெருசு. நாளைக்கு சாபத்துக்கெல்லாம் வாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, நீங்களும் போயிட்டு வாங்க, தோத்திரம் வச்சுட்டேன். நான் வருவோன்னு எந்த நம்பிக்கையில் போயிட்டு படுத்துங்கிறோம்? ஏதோ ஒரு வழி நடத்துதல், ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு கிருபை நம்மளை தாங்குது. அப்போ இந்த மிஷினரிக்கு ஒரே ஆச்சரியம். இந்த ஒரு குக்கிராமத்தில் யாருமே சொல்ல முடியாது இருந்த ஒரு பதில் இந்த ஒரு சிறு பையன் சொன்னா, நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எதனால அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிறேன், அதனால நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிறான். மிஷினரி யோசிச்சு பார்க்குறாரு, என் வாழ்க்கையில் நான் எத்தனை முறை சொன்னேன்ற மாதிரி யோசிக்கிறார் அவர். மிஷினரி தன்னுடைய மனதில் நினைக்கிறேன், நான் எத்தனை ஆசீர்வாதங்களோடு வாழ்கிறேன், ஆனால் பெரும்பாலும் நன்றி சொல்ல மறக்கிறோம். அந்த குட்டி பையன்ட்டு அந்த ஊழியக்காரராக வந்த மிஷினரி பாடம் கற்றுக்கிட்டு போயிட்டுறேன். என்னென்ன, நான் உயிருள்ள சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. நன்றி என்பது சூழ்நிலையில் அடிப்படையில் அல்ல, மனநிலையின் அடிப்படையில் உருவாகுகிறது. கவனிச்சிங்களா? நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருகிற அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் நம்ம சொல்கிறது கிடையாது. என் மனசுலேருந்து வரணும் அது. சரி, 4 பேர் பார்க்குறாங்க, எனக்காக அந்த 2 பேர் உதவி செஞ்சுருக்காங்க, தேங்க்ஸ்ப்பா அப்படின்றதுக்கு இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் என்னுடைய வேலையை எனக்கு பதிலாக இன்னொருவர் செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அது 1000 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, நன்றி சொல்லணும். தேங்க்ஸ். இந்த நவம்பர் மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்கும்போது அந்த நன்றி உணர்வோடு நாம் இருக்கிறதுக்கு பிரயாசப்பட வேண்டுமா? உயிரோடு இருப்பது தான் தேவனின் கிருபையின் ஆரம்பம் என்று ஒரு பாட்டில் ஒரு வரிகள் வருது. உயிரோடு இருப்பது தான் தேவனின் கிருபையின் ஆரம்பம். உயிர் இருக்கும் வரை நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கும் வரை நன்றி சொல்லும் வாய்ப்பும் இருக்கிறது நமக்கு. விளங்கிட்டீங்களா? கொஞ்சம் கடினம் தான் புரிஞ்சுக்க, அப்படிதானே? மறுபடியும் சொல்கிற பாருங்களேன், உயிரோடு இருப்பது தான் தேவனின் கிருபையின் ஆரம்பம். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அது தேவன் கொடுத்த ஒரு கிரேஸ், அதுதான் ஸ்டார்டிங். உயிர் இருக்கும் வரை நம்பிக்கை இருக்கிறது. நான் இந்த உலகத்தில் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும்? ஒரு நம்பிக்கை, விசுவாசம்லாம் இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் தான் நன்றி சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா யாராவது வாய்ப்பு சொல்லுவீங்களா? நமக்கு விசுவாசமே இல்லாமல் கோயிலுக்கே வராமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நான் எதுக்கு நன்றி சொல்லணும்? யாருக்கு போய் நன்றி சொல்ல போகிறேன்? அப்போ இந்த உயிர் எனக்கு அவசியம், இந்த உயிரில் நம்பிக்கை எனக்கு அவசியம். இந்த நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் தான் நான் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும் என்னால். நவம்பர் மாதம் ஒரு புதிய ஆரம்ப மாதமாக நமக்கு அமைய கர்த்தரிடத்தில் பிரார்த்திப்போம். தேவன் கடந்த மாதத்தில் எப்படி சோதனையின் வழியாக நடத்தினாரோ, அதனுடைய வழியில் ஊடுருவி நம்மளை காப்பாற்றினாரோ, அதை சிந்தித்து செயல்படணுமா? எலன் ஜி ஒயிட் அம்மையார் எழுதும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ஆண்டவர் எவ்வாறு நம்மை வழிநடத்தினார் என்பதை மறந்து விடாமல் இருப்பது மட்டுமே நம்முடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு. நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லியிருக்கிறேன். நான் ஃப்யூச்சரை பற்றி பயப்படக்கூடாது, எதிர்காலத்தை பற்றி பயப்படக்கூடாது அப்படின்னா, நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி நான் எதிர்காலத்தில் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்றத எண்ணி பார்த்து நான் நடக்கும்போது எதிர்காலத்தை குறித்து பயம் எனக்கு வராது என்பதை பார்க்குறோம். ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5, எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15, 16, 17. எபேசியர் 5ஆம் அதிகாரம். அடுத்து ஆமாம், நம்ம வாசித்தது மறுபடியும் நினச்சி பாருங்கள். ஆனபடினாலே நீங்கள் ஞான மற்றவர்களைப் போல நடக்காமல், அறிவில்லாதபடி நடக்காமல், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சொல்கிறதுக்கு கூட நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாட்களை சிந்திச்சு பார்க்கணும். சில கடமைகளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம், விட்டுட்டனே அப்படின்ட்டு. அடுத்த மாதத்துலேயே மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாராம். அவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. பேதுருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான்.
மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அன்றைக்கி நம்ம பிரின்ஸிபால் சார் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமை நான் முதல் பகுதி எடுத்தேன், சனிக்கிழமை பிரின்ஸிபால் சார் எடுத்தாங்க. என்ன தலைப்பு ஞாபகம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன தலைப்பில் எடுத்தேன்? ஃபர்ஸ்ட் சான்ஸ். சார் என்ன எடுத்தாங்க? செகண்ட் சான்ஸ். அதில் சொல்லும்போது யோசிச்சு பார்த்தீங்களா, நான் பேசும்போது எப்படி இருந்தது? ஃபுல்லாக மறுபடியும் வாய்ப்பு வரும்னு சொன்னேன்னா வராதுன்னு சொன்னேன்னா? என்ன என்ன சொன்னேன்? சரி, சார் என்ன சொன்னார்? மறுபடியும் வாய்ப்பு வரும்னாரா வராதுன்னாரா? சரிதான், தலைப்பிலேயே பதில் இருக்குல்ல. ஃபஸ்ட் சான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு முதல் வாய்ப்பு. செகண்ட் சான்ஸ், இரண்டாவது வாய்ப்பு. வாய்ப்பு வாய்ப்பு வாயை பார்த்துட்டு தான் இருக்கீங்களே தவிர வாய்ப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாய்ப்பு இருந்தது. ஆனால் நான் சொன்னது என்ன இருந்ததுன்னா, முதல் சான்ஸ் வருது அப்படின்னா இரண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எந்த மாற்றம் இல்லை, ஆனால் முன்பு போல் இருக்காது. அதை மட்டும் தான் வித்தியாசப்படுத்தினேன். சார் சொல்லும் போது சொன்னாங்க, இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அதை சரியாக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பேதுருக்கு ஆண்டவர் 3 முறை மறுதளிக்கு தான் செஞ்சார். அவர் வாய்ப்பு தரலையா? உடனடியாக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி 3000 பேருக்கு சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று வேதம் பதிவு பண்ணுது. அப்போ வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அப்போ நான் முடிந்து போயிருச்சு அப்படின்னு கவலைப்படாதபடிக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றக்காக, அப்போ இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது போலன்றது நினச்சிடக்கூடாது. என்ன பாஸ்டர் இருக்கா இல்லையா? இருக்கிற மாதிரி இல்லைன்றீங்க, இல்லாத மாதிரியே இருக்குங்கிறீங்க அப்படின்னு தோணுது தானே. கிடைக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்திடணும். அப்போ என்ன அர்த்தம்? அக்டோபர் முடிஞ்சு போச்சு, அமேசிங் அக்டோபர் முடிஞ்சு போச்சு, நம்பிக்கை நவம்பர் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். யோசிச்சு பார்ப்போம். ஜபத்துடன் இந்த மாதத்தை தூங்குமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிங்களேன். பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7 வாசிப்போம். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள். இந்த திட்டம் போட்டு சில நேரத்தில் நம்ம பிளான் பண்ணுவோம். பிளானிங் யாரெல்லாம் வைக்கிற பழக்கம் இருக்குது? எனக்கும் அந்த உண்டு. பிளானிங் யாரெல்லாம் திட்டம் போடுற பழக்கம் உண்டு? யார் கையை தூக்க மாட்டி திட்டம் போடவே மாட்டிங்களா? ஒரு டூருக்கு போகணுன்னொன்னே எத்தனை திட்டம் போடுறோம். இதை எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும், இங்கே போகணும், அந்த பிளேஸை மிஸ் பண்ணக்கூடாது, எப்படி திட்டம் போடுவோம்? ஒரு வருஷம் பிறந்துருச்சுனாலும் நியூ இயர்க்கு எத்தனை திட்டம் இப்போவே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை, அதுக்கே ஒரு டைரி வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய நேரத்தில். ஒரு பிளானிங் இல்லாமல் இருக்காது. அப்போ இன்றைக்கி இந்த அக்டோபர் முடிஞ்சு போச்சு, நவம்பருக்குள்ளே வரோம் அப்படின்னா யாராவது திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வேணா நான் ஜோம் பண்ணிவிட்டு போகும்போது திட்டத்தை யோசிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்க சில பேர். சந்தோஷம். திட்டம், அந்த திட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, நவம்பர் மாதம் நம் திட்டமாக ஒருவேளை இருக்கும் அப்படின்னா அதை திட்டமாக நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாதபடிக்கு அந்த திட்டமானது ஜபத்தின் கருவியோடு அந்த திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் இந்த ஜபத்து கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா, நான் பண்ணுற பிளானு எப்போவுமே சொதப்ப தான் செய்யுது. அப்படி தானே? இதுக்கு நிறைய பேர் தலையாட்டுறாங்க. இது ஒப்புக்கொள்ளக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மைதான். நான் ஒரு பிளான் பண்ணுவேன், அந்த பிளான் பண்ணாலும் அந்த திட்டம் என்ன செய்யுது அப்படின்னா ஃப்ளாப் ஆயிடுது. அப்போ அந்த திட்டத்திற்கு அக்டோபர் அமேசிங்காக போயிருச்சு, அதுலேயும் மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நவம்பர் நம்பிக்கையாக இருக்குது. அந்த நவம்பரை நம்பிக்கையாக நம்ம வைக்கணும் அப்படின்னா ஜபம் என்ற ஒரு கருவியை உபயோகப்படுத்துவோம். அதான் சொல்ல வர்றார். ஜபம் நம் திட்டங்களை தேவனிடம் திட்டமாக மாற்றும் ஒரு கருவியாக இருக்கிறது. ஜெபிக்கும் மனிதன் எப்பொழுதும் தோல்வியுற மாட்டான், ஏனெனில் அவன் சொற்களுக்குள் தேவனுடைய சக்தி இருக்கிறது. இளைஞர் சொல்லும்போது சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜபம் என்பது விசுவாசத்தின் கையில் உள்ள சாவி. அது வானத்தின் பொக்கிஷ கூடத்தை திறக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றாங்க. ப்ரேயர் இஸ் த கீ இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் டு அன்லாக் ஹெவன்ஸ் ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அது திறக்கும். நம்ம ஜபிக்காமலே பல பிளான் பண்ணனால தான் ஃப்ளாப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நமக்கு டைம் இருக்காது, ஜாப் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஆனால் திட்டம் போடுறதுக்கு பிளானுக்கு நல்ல டைம் கிடைக்கும்.
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கிடுவோமே, அல்லது ஒரு சர்ச் கூட வச்சுக்கலாம், நம்ம கமிட்டி கூட வச்சுக்கிடுவோம். ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன்னே, அப்போ தான் நல்லா புரியுன்றக்காக. இப்போ நியூ இயர் ஃபங்க்ஷன் நமக்கு வருது, நம்ம சபையில் ஒரு ஆலோசனை பேசுகிறோன்னு வைங்களேன், ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணுறோம், தீர்மானம் எவ்வளோ நேரம் பண்ணுறோம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியும், இருந்தாலும் தலையாட்டம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆஃபீஸில் நிறைய ஒரு மீட்டிங் நடக்க போதுன்னு, ஒரு கட்சி மீட்டிங் நடக்கும். சரி, கட்சிக்கு போய் மோஸ்ட்லி ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு விட்டுருங்களேன், அது அவங்களுடைய இது பொறுத்து. ஏதோ ஒரு மீட்டிங், எவ்வளவு நேரம் அந்த மீட்டிங்காக ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் அந்த மீட்டிங்கை பற்றி பேசுவோம். நான் சொல்கிறது புரியுதா? நமக்கு இந்த ரிவைவ் 2025 ஈரோடு மாவட்டம் முழுசும் நடந்துச்சு போன வாரம். அங்கே மீட்டிங் தொடங்குது அப்படின்னா ஸ்டேஜில் பாட்டு கூட்ட போச்சுன்னா இன்னொரு குரூப் அங்கே உள்ளே போயிட்டாங்க, ப்ரேயருக்காக போயிட்டாங்க. நம்முடைய அதிகாரிகள் அந்த ஒரு அழகான முயற்சிகளை செய்தார்கள், நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முன்கூட்டியே தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ளே வந்து அதுக்கு யார் யார் என்னென்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பொறுப்பாளர்களையும் உள்ளே போட்டாச்சு. அவங்க வந்து ஜெபிக்கணும். இங்கே மீட்டிங் நடக்குன்னா இங்கே ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணணும். தடை வரும். அன்றைக்கெலாம் பெரிய அற்புதம் தான், கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். நீங்களும் அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரே சேரும் சகதியும் குப்பையும் மேடுமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த அக்டோபர் மாதத்திலும் அந்த அமேசிங்கான அக்டோபரை காமிச்சார். மழை வந்துட்டு இருக்கோம். நான்லாம் எனக்குலாம் ஒரு மாதிரி விசுவாசம் போயிருச்சு, எங்கேயோ போயிருச்சு. நான் மறுபடியும் வெள்ளிக்கிழமை காலையில் தான் பிடிச்சேன் விசுவாசத்தை. மழை வந்துருமோ, மீட்டிங் என்ன ஆகிறது, பல லட்சங்கள் செலவழித்து நம்ம வந்து போடுறோமே, எல்லா ஊழியக்காரங்களும் போட்டு உழைக்கிறாங்களே, எல்லா விசுவாசிகளும் இதுக்கு ஆயத்தமாக வாஞ்சியோடு வரப்போகிறாங்களே, பேருந்து வசதிகள்லாம் ரெடி பண்ணியிருந்தேன், வருவாங்களா வரமாட்டாங்களா, நடக்குமா நடக்காதா, திட்டம். அந்த பிளானிங் போடும்போது இப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் பேசும்போது ரொம்ப அதுக்குன்னு ஒரு நாளை எடுத்து ஒதுக்கி மறுபடியும் ஜூமில் உட்காந்து ஒதுக்கி திட்டம் அவ்வளோ நேரம் போட்டோம். ஜபங்களும் அதே போல் இருந்தது. அதனால் அந்த மீட்டிங் எப்படி நடந்துச்சுன்னா, ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். என்ன, இது நிறைய பேர் பார்ப்பாங்கன்றதுக்காகவே நான் பதிவு பண்ணுறேன். ஒருவேளை சாப்பாடு காரியங்களாக இருக்கலாம், அங்கே வருகிற பேருந்து அந்த போக்குவரத்து காரியங்களாக இருக்கலாம். ஓய்வு நாள் நேரத்தில் அப்படி தான் இருக்கும். சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும், தவறாக இல்லை. ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் நமக்கு இருக்குது, நம்ம அதை பயன்படுத்தணும். 2000 பேருக்கு உணவு அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? சில நேரத்தில் புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அந்த உப்பு இருக்கும், உப்பு இல்லாமல் இருக்கும். அது ஓய்வு நாள் ஆகாரம், கொஞ்சம் அனுசரிக்கணும். ஆனாலும் ஆண்டு நடத்தி முடித்தார் கூட்டத்தை. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டில் நமக்கு உப்பு இல்லைன்னா சோறை அப்படி மூடி வச்சு எங்கே போயிடுவோமா? என்றைக்காவது போக மாட்டோம்ல. நம்ம கவலைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மத்தியிலும் கிறிஸ்தவர்களுடைய வழிகள் திறந்திருக்கிறது. ஆமேன். நமக்கு மட்டும் அப்படி விசேஷமாக அந்த ஒரு வழி திறந்திருக்கோங்க. நானும் பாஸ்டர்ட்டு சொல்லுவேன், பாஸ்டர் மழைகள்லாம் வந்துருச்சுன்னா என்ன வருது பாஸ்டர்? ஏப்பா ஒன்றும் கவலைப்படாது, நடக்கும்பா. அப்போ அந்த விசுவாசத்தை நான் பிடிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வரையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் கிரியை செய்தார். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதான் ப்ரேயர் இஸ் த கீ இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் டு அன்லாக் ஹெவன்ஸ் ஸ்ட்ரோன் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஜெபம் என்பது விசுவாசத்தின் கையில் உள்ள சாவி, அது வானத்தின் பொக்கிஷ கூடத்தை திறக்கும் அப்படின்ற ஒரு பாடத்தை பார்க்குறோம். ஒரு சிறுமி ரொம்ப பரிதானமான ஒரு 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 மோசமான சின்ன கிராமத்தில் வளர்ந்துட்டுருக்காங்க. ஒரு சபைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு சிறுமியில் ஒரு ஸ்திரீ ரொம்ப பாலடைஞ்சு போயிடுச்சு. யாருமே சர்ச்சுக்கு வர்றது இல்லை, ரொம்ப நிப்பாட்டிட்டாங்களாம். அப்போ இந்த அம்மா மட்டும் டெய்லி போயிட்டு வாசலில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்துச்சான். அப்போ பக்கத்தில் இந்த சர்ச்சு பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்துட்டு, ஏம்மா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இங்கே தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, நீ மட்டும் ஏன் சும்மா வந்து போயிட்டுருக்கிற? அங்கே பாஸ்டரும் கிடையாது, விசுவாசியும் கிடையாது, அந்த சர்ச்சுக்குள்ளே நீ ஏன் வந்து போகிற அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், யாரும் வரலன்னா பரவாயில்ல, இது தேவனுடைய ஆலயம் தானே, ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த வாசலில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். மறுபடியும் அந்த ஜபிக்கிற அந்த விஷயத்தை பார்த்துட்டு இன்னொரு அக்கா பக்கத்தில் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, அம்மா நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க டெய்லி? சாயங்காலம்னா கரெக்டாக அந்த டைம் போறீங்களே, எங்கே போறிய அப்படின்னு கேட்டுச்சான். உடனே இல்லை, இந்த மாதிரி சர்ச் இருக்காங்க, நான் போய்ட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஒன்று இன்னமும் அங்கே பாஸ்டர் யாரும் கிடையாது, விசுவாசி கிடையாது, சர்ச்சு ஒழுங்காகவே இல்லை, எல்லாம் பாலடைஞ்ச பங்களா மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் எப்படி போயிட்டு வருவீங்க அப்படின்னு நடந்து ஓரமாக போயிட்டு ஓரமாக வருவோம்ப்பா அப்படின்னு பேசிச்சான். ஒன்று அப்போ ஒரு நாள் அந்த அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை போல். அப்போ நான் சொன்னேன், என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு. இப்போ நீ தானம்மா சொன்னேன் பாலடைஞ்சவங்களா அங்கே பாஸ்டர் இல்லை, அங்கே விசுவாசி இல்லைன்னு சொன்னேன், என்னையை கூப்பிட்டு போக சொல்கிறேன்னா, சொன்னேன் இருந்தாலும் என்னை கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னுச்சான். அப்போ அந்த அக்கா வந்தாங்களாம். அந்த அக்காவும் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த வாசல் ஓரத்தில் அந்த பாட்டியம்மா, இந்த வாசல் ஓரத்தில் அந்த அக்கா ஜெபம் பண்ணுறாங்க. இந்த பாட்டியம்மா ஜெபம் பண்ணுறது
யாருக்கும் தெரியாது. அந்த அக்கா வந்ததுக்கப்புறம் தெரியுது. என்ன ஜெபம் பண்ணிச்சு திரும்ப அந்த பாட்டியம்மா? யாராவது சொல்ல முடியுமா? என்னவா இருக்கும்? ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்குது. என்ன ஜெபம் பண்ணியிருக்கோம்? அவ்வளோ நேரம் தெரியல. அந்த பாட்டியம்மா என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் சபைக்கு போகிறாங்கன்னு தெரியும். இந்த அக்கா அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்குது, ஏம்மா இவ்வளோ நாள் இதவா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த பாட்டியம்மாவை பார்த்து கேட்குது, என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ப்ரேயர் அந்த பாட்டியம்மா பண்ணியிருக்கோம்? ஜாக், பயப்படாங்க, சொல்லுங்க பாப்போம். இனி ஒரு கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்ன தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டி? இந்த சபைக்காக ஆட்கள் வரணும், பாஸ்டர் வரணும், வேற யாராவது ஒருவராவது வர வேண்டும். சபைக்காக ஜெபம் பண்ணியிருந்தா அந்த அக்காவுக்கு பெருசு மனசு இறங்கணும்னு பெரிய இது கிடையாது. ஏன்னா அந்த அக்காவே சோர்ந்து போய் வந்திருக்குது. பாஸ்டர் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தா அந்த அக்காவுக்கு பெரிய இது இல்லைன்னா அந்த அக்காவுக்கு பிரச்சனை அதான் வந்திருக்கு பாட்டியை பார்த்து. யாராவது ஒருவராவது வர வேண்டும் என்று ஜெபித்தேன், நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணோன்னு அந்த அக்கா முகத்தை திரும்பி பார்த்து பாட்டியை பார்க்குது. இது இவ்வளோ நாள் இதை தான் ஜெபம் பண்ணீங்களா? அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பல பியூட்டிகளுக்கு தெரிய மாட்டேங்கி. நிஜமா அந்த அக்காவை பார்த்து அடுத்த ஆள் வெளியில் நின்று ஜோம் பண்ணவங்க லைட்டாக பெருக்கி சர்ச்சு நடுவில், ஏன்னா எல்லாம் ஓட்டை நடுவில் லைட்டாக அங்கே ஜெபம். அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, ஜன்னலெல்லாம் திறக்க ஆரம்பித்தாச்சு, சத்தம். அதுக்கப்புறம் பார்த்து ஒரு ஆளை ஊழியக்கார ஒருத்தரை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சபை நிரம்புது. கொட்டு கூட்டம் அப்படின்னு நான் சொல்ல வரல. சபை அங்கே கூடுச்சு. அந்த நன்றி செலுத்துகிற அந்த விண்ணப்பத்தை செலுத்தும் போது அதான் சொல்ல, நீ எல்லா விதமான வேண்டுதலோடு, அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பதாக செலுத்துங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பாட்டிக்கு ஜெபம் கேட்கப்பட்டுச்சுங்க. அந்த கிராமத்தில் கேட்கப்பட்டுச்சு. ஆண்டவர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். நன்றி மனம் கொண்ட ஜெபம் தேவனின் கிருபையை திறக்கும் ஒரு கருவி. நன்றி சொல்லும் மனம் ஜெபத்தின் வல்லமையை உயிர்ப்பிக்கிறது. உயிர் கொடுக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ப்ரேயர் பண்ணால் உயிர் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மகிட்ட தாங்க பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெப்பன் இல்லையா? ஒரு கருவி, பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குது. ப்ரேயர் அப்படின்றது ஒரு வெப்பன். துப்பாக்கி AK-47 எந்த 7 வச்சாலும் சரி, ப்ரேயர்னால் மாற்ற முடியும். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு மாதத்தை துவங்கியோடு ஒரு நாளை துவங்கி எழுந்திருக்கிறேன்னா நன்றி என்றதோடு ஆரம்பிக்க வேண்டும், நன்றி என்றதோடு முடிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு சொல்கிறேன். இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் பண்ணாலும் சரி, தமிழில் பண்ணாலும் சரி. பாஸ்டர் நான் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ நான் தந்துடுறேன். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நம்மளால் முடியாது, அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன். அதுக்காக இந்த டெஸ்ட்டை எழுதி வச்சு பண்ணக்கூடாது. எழுதி வச்சா ஓரளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் படுக்கையில் உட்காந்துட்டு தனி ஜெபம் பண்ணுவீங்க, அப்படி தானே பண்ணுவீங்க தானே? ஆமான்னு சொல்லுங்கள். பிறகு அப்படியே என்ன புதுசாக பாஸ்ட் ஏதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லையா? தனி ஜெபம் பண்ணுவீங்களா? அப்போ போயிட்டு என்ன டெஸ்ட் தெரியுமா? போயிட்டு நன்றின்ற வார்த்தை உங்கள் வாயில் வராத மாதிரி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் தந்துடுறேன். எழுதி வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. நன்றின்ற வார்த்தை மட்டும் விட்டு சும்மா வாசிக்கக்கூடாது. இங்கிலீஷில் பண்ணாலும் சரி, தமிழில் பண்ணாலும் சரி, எந்த ஒரு மொழிகளை பயன்படுத்தலாலும் சரி, வித்தவுட் தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தையை, தேங்க்யூ அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். எவ்வளோ கேட்டாலும். ஒரு வேறு யூடியூப்பில் பார்க்குற நீங்களும் சரி, கமெண்ட்டில் பண்ணாலும் சரி, மொபைல் நம்பர் வச்சாலும் என்கிட்ட அடிச்சிருங்க. பாஸ்ட்டாக நான் ப்ரேயர் பண்ணேன் அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு ப்ரேயர் பண்ணி காமிக்கணும். பண்ண முடியாது. உண்மைதான் ஆண்டி, பண்ண முடியாது. அன்புள்ள இயேசப்பா, நாளைக்காக நன்றி வந்துருச்சு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற பரிசுத்தல் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உமக்கு வந்துடும். நீங்கள் எந்த பக்கம் சுற்றினாலும் வரும்.
ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என் மனதிலிருந்து முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேடணும். தேங்க்ஸ் சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியும். ஆனால் மற்றவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் யாராவது பண்ணிட்டாங்கன்னா ஒரு தேங்க்யூ சொல்லணும்னா தேங்க்யூ நான் அப்படின்னு ஆயிடுது இல்லை. சங்கீதம் 103 மீண்டும் ஒரு முறை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். நன்றி மனதின் ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்களேன். நான் தேங்க்ஸ் சொன்னேன்னா என்னென்ன பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைக்குன்னு பாருங்களேன். நான் ஆசீர்வாதிக்கப்படுவேன். நன்றி என்ற வார்த்தையை சொல்லும்போது என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டு தருகிறார். சங்கீதம் 103 2, 3, 4, 5 4 வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. எப்போ நான் நன்றி என்று தேவனிடத்தில் நான் சொல்லும் போது எனக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அடுத்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. நல்லா கவனிங்க, பிராணன் என்றால் என்ன? உயிர் என்ற அர்த்தம். இந்த உயிரை அவர் என்ன சொல்றார்? மீட்டு கொடுக்கிறார், விலக்கி வைக்கிறார். அழிவுக்கு விலக்கி அதை மீட்டு கொடுத்து உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அடுத்தது பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். வாசிங்க. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது. இந்த வசனத்துக்கு ஒரு துணை வசனம் இருக்கு, எங்கன்னு தெரியுமா? அல்லது இந்த வசனத்தை யோசிச்சு வேற ஏதாவது வசனம் இருக்கிறத கண்டுபிடிங்க பார்ப்போம். கழுகு வருது, வயதுன்னு வருது, திரும்ப வாழ வருவேன் அப்படின்னு சொல்லுது. எங்கே, யாரு, எந்த தீர்க்கதரிசி? பழைய ஏற்பாட்டில் கடைசி வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. வாலிபர்களை குறிப்பாக சொன்ன மாதிரியே இருக்கும். வாலிபர்னு இல்லை, எல்லாருக்குமே சொல்லுவார். அதில் அந்த வார்த்தைகள் வரும். எதுவாக இருக்கும்? இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன், பழைய ஏற்பாடுன்றேன், தீர்க்கதரிசி சொன்னாருங்கிறேன், கடைசி அப்படி வலது பக்கம் நம்ம பைபிளில் கீழே அப்படி கொடுத்துருக்கோம். சிகப்பு கலரில் எல்லாம் போட்டு கிறுக்கி இருப்போமே நம்ம தான். பிரசங்கியில் போய் பாட்டு தான் பாடணும். வேற ஏங்க, நான் தீர்க்கதரிசின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பிரசங்கின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? யோபு பிரசங்கியா? எரேமியா? பிரசங்கினோட நீங்கள் ஒரு புத்தகமாக சொல்லுங்கள். எரேமியா, ஏசையா, யோவான், தானியலா? நீங்கள் ஓடினாலும் நடந்தாலும், ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டோம். ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். யார் சொன்னா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். நீங்கள் சொன்னீங்க, கடைசியில் சொன்னீங்க, அதனால தான் நான் விட்டுட்டேன். பாஸ்டம்மா சொன்னாங்களாம், புரிஞ்சிச்சு. பட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் ஒருவேளை தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது கழுகுகளுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுகிறது. அது சொன்னார்ல, ஓடினாலும் நமக்கு என்ன ஆகுதான்? சோர்ந்து போக மாட்டோமா? ஏன்னா கழுகு மட்டும்தான் ஒரு அழகான அற்புதமான ஒரு படைப்பில் இருக்குது. கழுகுடைய தன்மை எப்படி யாராவது சொல்லுவீங்களா? கழுகு நல்லா வளர்ந்துடும், நல்ல சரீரம் இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்? எல்லாம் தன்னுடைய அந்த ரெக்கைகள் எல்லாம் பிஞ்சு போய் உளுந்துடும். மறுபடியும் என்ன செய்யுமா? வருமா? இந்த மாதிரி வேறு ஏதாவது பறவை இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. கழுகு தான் இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய அனுபவம் இருக்கும் அப்படின்றாங்க. எலஞ்சேட் சொல்லும்போது சொல்கிறாங்க, நத்திங் டென்ஸ் மோர் டு ப்ரமோட் ஹெல்த் ஆஃப் பாடி அண்ட் ஆஃப் சோல் தன் டஸ் ஸ்பிரிட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ப்ரைஸ். நன்றி மனம் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது. எப்படி நன்றி சொல்கிறது? உடலுக்கும் ஆத்மாவுக்கும் ஆவிக்குரிய ரீதியும் ஒரு ஆற்றலை என்ன செய்தான்? அளிக்கக்கூடியதாக இருக்குதான். இன்றைக்கு இந்த அக்டோபர் முடிந்து நவம்பரில் அடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாதங்களுக்கு தேவன் பாதையை காண்பிக்க அவர் வல்லமராக இருக்கிறார். நன்றி சொல்லுங்கள். ஞானத்தோடு நடந்து ஜபத்துடன் வாழுகின்ற அனுபவத்தோடு நன்றி சொல்லுங்கள். அப்பொழுது புதிய மாதம் தேவனுடைய ஒரு புதிய அனுபவமாக இருக்கட்டும். அதனால தான் இந்த தலைப்பு வச்சேன், நன்றி மனம் ஞான நடம். அப்படின்னு என்ன? ஞானமாய் நடக்கிறது என்று அர்த்தம். நன்றியோடு நாம் இருக்கும்போது, தேவனுக்கு நான் நன்றி சொல்லி நான் இருக்கும் பொழுது ஞானத்தோடு ஆண்டவர் என்னை நடத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த ஓய்வு நாளிலே
நமக்கு இந்த மாத பிறப்பின் ஜெபத்தின் மூலமாகவும் நமக்கு தருகிறார். கர்த்தரை நாம் நன்றி செலுத்தி நாம் தொடர்ந்து நம்மளுடைய பாதையில் நடத்துவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.